விருந்தா யார் நடத்துறாங்க? லோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட அசுரத்தனமான நடிப்பில் தேரிக்கே வேற லெவலில் வந்திருக்க ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் விருந்து. அந்த படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக விரட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சிடலான்னு குதிச்சா அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த ஆளுக்க குதிச்சு அவரை கொலையும் பண்ணிடுறாங்க. அது யார் ஏன் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க ஒய்ஃபும் கொல்லப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான நம்ம அர்ஜுனை கொலை பண்ணுறதுக்காக அவங்களோட பொண்ணு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோட நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாத தரமான ட்விஸ்டான கிளைமேக்ஸ் தான் நம்மளுக்கு எண்டிங்கில் இருக்கும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமானது என்னென்னா, நிறையா பேர் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். எல்லாரோட மனசும் சின்ன சின்ன பாராட்டுக்கு தான் இயங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நிறையா பேர் கமெண்ட்டில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ நல்லபடியாக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டாக ஹில்ஸில் போயிட்டுருக்காரு. அவரை யாரோ ஒருத்தவங்க காரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவர் கரெக்டாக இறங்கி நின்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்துட்டு காரை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காரை மறிச்சு நிப்பாட்டி கரெக்டாக அவர், சார் உங்களுக்கு ஃபோன், நீங்கள் தானே ஜான் ஆபிரகாம்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பேசுகிறத காமிக்கிறாங்க. மறுபடியும் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் காரில் போயிட்டுருக்காரு. அதே குரூப் பார்த்தீங்கன்னா விரட்டி அவரை பாலத்துக்கு நடுவில் வச்சு லாக் பண்ணிருச்சு. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் தண்ணிக்குள்ளே குதிச்சா அப்படியே இன்னொரு 10 பேர் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. அங்கே நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணால் மறுநாள் காலையில் டிவி நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான் ஆபிரகாமோட காரு நம்மளுக்கு அடித்து நொறுங்கியிருக்கிறதுனால இது திட்டமிட்ட படுகொலையாக தான் இருக்கும். அவரோட பாடி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல, கண்டிப்பாக இவர் தற்கொலை பண்ணியிருக்கவும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு பிரஸ்ட் மீடியா எல்லாம் வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த நியூஸு. இங்கே நம்மளுக்கு பாலன் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் நேராக இங்கே நம்மளுக்கு ஜான் ஆபிரகாமோட வீட்டுக்கு வந்தால் வர்ற வழியிலே அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. கரெக்டாக இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட அங்கே நின்று ஃபோன் பேசுகிறத காமிச்சாங்களே, நம்ம பாலாட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். என்னடா எங்கடா போனேன், நேற்றுலேருந்து உனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், நாட்டுச்சபையிலே போகுதுன்னா, இல்லை பாலா கொஞ்சம் தூரமாக இருந்தேன், அதனால தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. நாளைக்கு நம்ம பாப்பாவோட பிறந்தநாள் முடித்த உடனே பார்த்தேன்னா நம்ம நேரில் உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். டேய், உன் பொண்ணுகிட்டேருந்து ஆல்ரெடி எனக்கு ஃபோன் வந்துருச்சு, நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கான், நான் இப்போ நேரம் உன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன்னா சரிடா போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அடுத்தீங்க அவரோட பொண்ணுக்கு வீடியோ காலில் வராரு. பாப்பா உனக்கு தாண்டா ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா, அப்பா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கப்பா, ஹோல் டே நீங்கள் மிஸ்ஸிங். அப்பா இங்கே ஏற்காடில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலன் மாமாவை வர சொல்லியிருக்கேன்னா, ஆமாம்ப்பா வர சொல்லணே, விடாமல் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடு, அம்மாட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னால் அம்மா தான்ப்பா ரொம்ப பயந்துட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை பற்றின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாட்ட போய் ஃபோனை கொடுத்தா, எங்கெங்க போனீங்க, உண்மையிலே ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சொல்லிட்டு போயிருக்கலாம்லண்ணா, நான் இப்போ ஏற்காடில் இருக்கேம்மா, தேவனை பார்க்கறதுக்காக வந்தேன், அதான் நம்ம தேவநாராயணனை அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்க ஒய்ஃபோட முகம் அப்படியே ஒரு மாறிட்டு அப்படியே இங்கே ஃபோனை கட் பண்ணுறதை காமிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே பாலன் அங்கிள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அங்கிள் என்ன அங்கிள் இப்படி ஆயிடுச்சு, அப்பா என்ன செஞ்சாருன்னே தெரியலை, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தினால அவர் சூசைட் ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, கவலைப்படாதீங்கன்னு தான் என்கிட்டயும் பேசினார், என்னன்னு சொல்லி பார்ப்போன்னு சொன்னால் இங்கே போலீஸில் அவருக்கு டெட் பாடி கிடச்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மிரண்டு போயிட்டாங்க. சார் இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது, பாலத்துலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சோம், நம்மளுக்கு அவர் குதிச்சு இன்னையோட 5 நாள் ஆச்சு, ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவர் இறந்து 3 நாள் தான் ஆகுதுங்கிறாங்க. அதே மாதிரி அவரோட பாடி 2 நாள் தான் தண்ணிக்குள்ளேயே கடந்திருக்குங்கிறாங்க. இது என்னன்னே எங்களுக்கு புரியலை சார்னா, இந்த விஷயத்தை ப்ரெஸ்ஸு மீடியா அவங்க ஃபேமிலி யாருக்குமே சொல்லாதீங்க, நீங்கள் சைலண்ட்டாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், இது கொலைங்கிறது நம்மளோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இங்கே ஆக்ஷன் கிங் அர்ஜுனை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் காட்டுக்குள்ளே தனியாக இருந்தால் அப்படியே அவங்க வீட்டை ஒரு 10 ரவுடிங்க சுற்றி வளைச்சதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவர் கெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வந்தவங்கள மாசா வழக்கம் போல் ஃபைட்டோட அட்டி வெளுத்து எடுக்கிறாரு. 50 பேரை அடித்து போட்டுட்டு கரெக்டாக அவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, சரிக்கே ஆட்களெல்லாம் வந்து பொறுக்கிட்டு போடா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அடுத்து இங்கே நம்மளுக்கு ஊருக்குள்ளே காட்டுறாங்க. ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ ஸ்டாண்டில், டே இன்றைக்கி என்ன ஸ்டாண்டில் போகலையானா, இல்லைடா இன்றைக்கி
கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஃப்ரீயாக வண்டி ஓட்டுவேன்ல, அதுக்காக வண்டியை போட்டிருக்கேன்டானா அங்கே கரெக்டாக ஒருத்தவங்க வராங்க, வாங்குங்க அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தானே, ஃப்ரீ தான் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால், ஏன்ப்பா நீ இப்படி ஃப்ரீயாக ஆட்டோ ஓட்டுறியே, இதுக்காக கவர்மெண்ட்லேருந்து சலுகை வருமானா? அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் அப்பா இதே மாதிரி கேன்சரில் தான் இறந்தார், என் மன திருப்திக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் எங்கே தாண்டா இருக்க, சீக்கிரம் வாடா, இங்கே நம்மளுக்கு ஆட்கள் வந்துட்டாங்கடான்னு சொன்னால் நீ கவலையே படாதமான்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு காட்டுறாங்க. அவங்களோட தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு வந்தால் இவரோட ஃப்ரெண்டு முரளிகிட்ட சொல்லி ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே வேகமாக எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அதே சமயம் அங்கே மாப்பிள்ளையும் வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பெருசாக எதுவும் செய்ய வேணாம், பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசினா போதும் அப்படின்னு சொன்னால், என் பொண்ணு இது வரைக்கும் யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என் பையனுமே அதே தாங்கன்னு சொன்னால் 2 பேரும் தனியாக பேச போகிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டா 2 பேருமே ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமையே இங்கே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை பற்றி விசாரித்தோம்னா எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்கள் பையனை பற்றி தாங்க, தங்கமானவர்னு, இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு எதாவது தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அன்றைக்கி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அன்னைக்கு மாப்பிள்ளை நல்ல போதையில் இருந்தால் கல்யாணத்துக்கு முத நாள் அவரை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்துட்டுருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே சமயம் காட்டுறாங்க, ஒரு லாரி ஸ்பீடாக வந்து ஒரு காரை அடித்து தூக்கிட்டு சல்லுன்னு வருது. அது ஜஸ்ட் பஸ்ஸில் நம்ம ஆட்டோ டிரைவரோட காரில் மோத போனால் சடனாக அவர் விலகிட்டு, ஏண்டா லூசானா நீன்னு திட்டுறாரு. அதுக்குள்ளே லாரியே போயிடுச்சு. அவர் ஒரு செகண்ட் மிரண்டு போய் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஒரு அம்மா உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா கதவை திறக்க கூட முடியலை, செய்யலை. எப்படியாவது உங்களை காப்பாற்றின மேலே பார்த்தா அந்த அம்மா டக்குன்னு கூப்பிட்றாங்க. அது வேறு யாரும் கிடையாது, இறந்து போன ஜான் ஆபிரகாமோட ஒய்ஃப் தான். தம்பி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என்னை எப்படியும் பார்த்தேன்னா உன்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் நீ அங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு போ, அங்கே பாலன்னு ஒருத்தர் இருப்பார், இது எல்லாத்துக்கும் காரணம் 7 ஹில்ஸ் தான், அங்கே போனால் பதில் கிடைக்கும் மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. இங்கே நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு முரளிகிட்ட சொல்கிறாரு, நான் பயந்து போய் அப்படியே அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன், நேராக வாடா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோன்னு சொன்னால், டேய் இப்போ நைட்டு 2 மணி விடிஞ்சா உன் தங்கச்சிக்கு கல்யாணம், பேசாமல் இருக்கியா இல்லையா, உனக்கு என்ன இப்போ அங்கே ஸ்டேஷன்லேருந்து ஆள் போகுதா இல்லையான்னு தெரியணும், பேசாமருன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் அடிச்சு, சார் இப்படி நம்மளுக்கு அந்த பாலத்திட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, தெரியும்ப்பா அங்கே தான் போயிட்டு இருக்கோன்னா, ஓகே சார் பாத்தியா போலீஸே அங்கே தான் போயிட்டுருக்கு, நீ பேசாமல் உன் வேலையை பாரு, நம்மளுக்கு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னா. மறுநாள் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு, டேய் இப்பயாவது போலீஸ் ஸ்டேஷன் போகலானா, டேய் இறந்தது யாருன்னு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலத்துலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்களே, ஜான் ஆப்ரஹாம் அவங்களோட ஒய்ஃபு எலிசபெத்து, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, இவங்களாம் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. நீ ஏதாவது சொல்ல போய் நீ தான் பார்த்த சாட்சின்னு சொல்லி உன்னைய பிடிச்சி வச்சுக்குவாங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காத, மரியாதையை நான் சொல்கிறத கேளு, தங்கச்சிக்கு மறுவீடு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, நீ இந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இவரை சத்தம் போட்டுறாரு. ஆனால் மனசு கேட்காம வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் தங்கச்சி போனதுலேருந்து வீடே வெறிச்சோடு போயிருச்சுலையா, அதை நினச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அதை வந்து சாப்பிடியானா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் நிக்கி கல்ராணி வீட்டை காட்டுறாங்க. அவங்க வாசலில் போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள அத்தனை வேலைக்காரங்க உட்காந்துருந்தா இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன, செத்தா சாகிறேன், நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே அதே கும்பல் பார்த்தீங்கன்னா மொத்தமானவனுக்கு காரில் வந்து இறங்குது. அங்கே இருக்க அத்தனை போலீஸ்காரனையும் கொண்டுட்டு உள்ளே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு நம்ம நிக்கி கல்ராணியை தூக்கலான்னு போகும்போது அவங்க அங்கேருந்து அடித்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக இங்கே ரோட்டில் ஒடியாந்துட்டு இருந்தா அழகாக ஒரு கருப்பு ஜீப் வந்து கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிரேக் அடிச்சு நின்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம பாலன் அங்கிள் தான். அவனே மாஸ் மியூசிக் போடுறாங்க, 50 பேரையும் விட்டு அடித்து பறக்க விடுறாரு. இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், வா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹில்ஸுக்கு மேலே தனியாக ஒரு வீடு இருக்குது. அங்கே அடியாளுக்க பாதுகாப்பு இருக்கவன் பூரா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கான். இவங்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சா நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏமாம்மா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, என்னையும் விட்டுறலாம்ல, இதுக்கு மேலே நான் மட்டும் உயிரோட இருந்து என்னமாம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பாவி அம்மாவி யார் கொண்டான்னு தெரிய வேணாமா, அவங்கள நம்ம பழி வாங்க வேணாமா, பேசாமல் இருடா, அவங்கள நம்ம முடிச்சே தீரணும் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாரு. இங்கே அதே மாதிரி நம்ம ஆட்டோ டிரைவர் ஹேமந்த் மனசு கேட்கல, நேராக அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பாலா சாரை பார்க்கணுன்னு சொன்னால், நீ யார், நீ எதுக்கு அவரை பார்க்கணும், அவர் ஃப்ரெண்டான்னு கேட்டால், ஆமாங்க
இங்கே வர சொன்னாரா, இல்லை இங்கே வந்து அவரை பார்க்கலான்னு சொன்னாங்கன்னு. சரி போய் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் அங்கே இன்னும் 2 பேர் வராங்க. அப்பாவும் பையனை வந்தோடனே, நீ கவலையே படாமல் போ, பாலானே சொன்னார், அதனால் உன் பையன் பேரில் எந்த கேஸுமே இல்லை, அவனை வெளியே எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பையன்கிட்ட போய் சொல்கிறாரு, டேய் நீ டெக்ஸ்டைல் ஓனர் பேச்சை கேட்டுட்டு பாலா அண்ணனையே கொள்ள முயற்சி பண்ணியிருக்க. பாலா அண்ணன் யாருன்னு சொல்லி தெரியுமாடா? உன் வயசு இருக்கும்போதே நம்மளுக்கு தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறாங்கிறதுக்காக முதலாளியை கொண்டுட்டு அதுக்காக ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்தவர்றா. அதனால் அவரை கொல்லணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்யணும். முதலாளியோட பைத்தியக்காரத்தனமான பேச்சை கேட்டுட்டு நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டுன்னு சொல்லும்போது அங்கே மாதம் நம்ம பாலானே வராரு. ஏய் அவனை போ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா, இங்கே நம்மளுக்கு ஹேமந்த் அப்படியே சட்டையை ஏற்றி பிடிச்சிட்டு, யாரா நீ, எந்த வகையிலாடா நீ எனக்கு நண்பனாவன்னு சொன்னால், சார் எலிசபெத் மேடம் சாகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்ன உடனே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு. நம்ம ஹேமந்தியும் இங்கே நேராக ஹில்ஸில் இருக்க வீட்டுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வராங்க. நம்மளுக்கு பாலன் அண்ணனோட அடியாளுக்க சொல்கிறாங்க, அண்ணே இவனை பற்றி ஃபுல்லாகவே விசாரிச்சாச்சு, ஊருக்குள்ளே எல்லாருமே இவனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத ஆளுன்னு. அதே மாதிரி நம்ம பாலா பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் பெர்லியை கூட்டிகிட்டு வந்ததுனால அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே கொண்டிருக்காங்க. அதே மாதிரி அடியாளுக்க வந்து இப்போ அவங்களையுமே கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போலீஸ் பட்டாலுமே அவங்கள இங்கே தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாலா தான் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே மொத்தமாக இங்கே வீட்டுக்கு வருது. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தாலும் இங்கே கிடையாது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் தேடி வந்தது எதுவுமே இங்கே கிடையாது, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லி பாலா சொன்னால், பாலா அண்ணனுக்கு இங்கே என்ன வேலை, காட்டுக்குள்ளே வேட்டையாட வந்தேன், ஏன் உங்களுக்கு எது அவசியமா, போங்க சார் இவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்டா, நம்மளுக்கு கரெக்டாக இவங்க மலையடி வாரத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாலா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஹேமந்தோட நம்ம ஹீரோயின் பெர்லியுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் கரெக்டாக சொல்கிற இடத்துக்கு போங்க, அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கேன், உங்கள் 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கும், உன்னை நம்பி தாண்டா அனுப்புகிறேன்னா, சார் என் உயிரே போனாலும் சரி இவங்களை நான் பாதுகாப்பேன், நீங்கள் கவலையே படாமல் போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்சம் தூரம் போன உடனேவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமந்த் சொல்கிறாரு, மேடம் இதுலேருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் காட்டுது, போனோம்னா நம்மளுக்கு பாலா சார் சொன்ன ஏரியா வந்துடும் சொன்னால், நீ லெஃப்ட் சைடில் போ, ரைட் சைடில் போக வேணானா, இல்லை சார் ஆனால் இந்த சைடு தானே போக சொன்னார், நான் சொல்கிறத மட்டும் இனிமேல் கேளு, சார் சொல்லதை நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு கரெக்டாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே அவங்க அப்பாவை கொண்ட ஆட்க சுற்றி வளைச்சிட்டாங்க. அதே பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஹேமந்த் எவ்வளவோ பயங்கரமாக சண்டை போட்டு பார்க்குறாரு. ஆனால் கரெக்டாக நம்ம பெர்லியை பிடிக்கிறதுக்காக வரும்போது நேராக ஒரு ஜீப் வந்து நிற்கிது. அவங்க அதில் மோதி அங்கிட்டும் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அதுலேருந்து டக்குன்னு இறங்கி 50 பேர் அடித்து பறக்க வர்றாரு. அது நம்ம ஆக்ஷன் கிங் தான். இங்கே ஒருத்த விடாமல் 50 பேரை அடித்தா நம்ம இங்கே இருக்க வேணாம், அவள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹேமந்த் கேட்டா, இல்லை அவள் யாருன்னு எனக்கு தெரியல, வா இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்லி நம்ம பெர்லி ஹேமந்தை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இவங்க எல்லாரையும் அடித்து முடிச்ச நம்ம ஆக்ஷன் கிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜீப் எடுத்துகிட்டு கரெக்டாக காட்டுக்குள்ளே வந்து அவங்கள வழியை மறித்து கரெக்டாக நிற்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், இந்த இடம் சரியில்லாத இடம், என்னை நீங்கள் நம்பலாம், வந்து ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு. அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே, இந்த ஏரியா கொஞ்சம் சரியில்லாத இடம், ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம பெர்லி, இல்லை நாங்கள் ஹனிமூனுக்காக இங்கே வந்தோன்னு சொன்னால், அப்படியே நம்ம அர்ஜுன் ஒரு செகண்ட் முறைச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி வாங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் போக முடியாது, மார்னிங் உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே அனுப்பி விட்றேன், இப்போதைக்கு வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு, இந்தாங்க இந்த ரூம் எடுத்துக்கங்கன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா, நம்ம பெர்லியை பார்த்து கேட்குறாரு, ஆமாம் எதுக்கு நீங்கள் ஹனிமூன் வந்தோம் செஞ்சோன்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா, அவன் யாருன்னே தெரியல, அவன் ஆளும் பார்க்க சரியில்லாமல் இருக்கான், எதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும். நம்ம ஹேமந்த் கேட்குறாரு, நான் வேணா பாலா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா, ஆனால் இங்கே கவரேஜே இல்லைனா வேணாம், பாலா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாத, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணாத, என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், ஓ ஃபோனையும் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்றாங்க. நம்மளுக்கு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க ஃப்ரீஸ் பண்ண சிக்கன் எடுத்து செமையாக சமைச்சு, வாங்க உங்களுக்கு இன்றைக்கி டின்னர் இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னால், சார் சூப்பராக இருக்குது சார் சாப்பாடு அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க. இவங்களோட வீடு காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு யானையோட சவுண்டு கேட்டேன்னு, சார் இது என்ன சார் யானை சவுண்டுன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பேர் சூர்யா, அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவானா, சார் காட்டுக்குள்ளே மிருகத்துக்கு நடுவில் இருக்கீங்களே உங்களுக்கு பயமா இல்லையானா, செமையான டயலாக் ஒன்று சொல்லுவார். நம்மளுக்கு மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசி இல்லைன்னா தான் வேட்டையாடும், பசி தீந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் மனுஷங்க பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வேட்டையவே ஆரம்பிப்பாங்க.
இந்த மிருகங்களை விட மனுஷங்க தான் ரொம்ப மோசமானவங்க, அதனால் எனக்கு இங்கேயே பாதுகாப்பாக தான் இருக்குது. சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? குழந்தை குட்டியெல்லாம் இல்லையா சார்னா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், குழந்தை குட்டி அதை பற்றி ஏன் பேசிட்டு அப்படின்னு அப்படியே பேச்சை மாற்றிடுறாரு. கரெக்டாக இவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இவர் டைரிக்குள்ளே ஒரு கன்று வச்சுருப்பாரு. அந்த கன்னை எடுத்துகிட்டு கத்தியெல்லாம் எடுத்து சொருகிட்டு கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் நான் வெளியே கிளம்புறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, நான் எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் நம்ம ஹேமந்த் கேட்குறாரு, சார் என்ன சார் இந்த இருட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும்னா நான் வெளியே எல்லா டோரையும் பூட்டிட்டு போகிறேன், அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு டோர் விடாமல் எல்லா டோரையும் ஃபுல்லாக லாக் பண்ணுறாரு. நம்ம ஹேமந்த் எல்லா கதவையும் திறந்து பார்த்தா பெர்லி இவங்க எல்லா டோருமே லாக் பண்ணிட்டாரு, நம்ம உள்ள ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து வெளியே போக வாய்ப்பே இல்லைனா நீ எதுக்கு பயப்படுற, பேசாமல் தூங்கு, காலையில் எந்திரிச்சோடனே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கின உடனே இவங்க சைலண்ட்டாக எந்திரிச்சு போய் நம்மளுக்கு அர்ஜுனோட ரூமில் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க. அங்கே டைரிக்குள்ளே பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம அர்ஜுனும் பெர்லியோட அம்மாவும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ. மறுபடியும் ஜீப் போடுற சவுண்டை கேட்டோன்னே இவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி வேகமாக போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம அர்ஜுன் உள்ளே வந்தவர் அப்படியே யோசிச்சு திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ரூமில் போய் படுத்து தூங்குனா இவங்க கரெக்டாக அவர் தூங்கின உடனே கத்தி எடுத்துட்டு நேராக ரூமுக்கு போய் அவரை குத்த போனால் டக்குன்னு தடுத்து பிடிச்சிட்டு சொல்கிறாரு, நீ எலிசபெத்தோட பொண்ணு பெர்லி அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்டையும் பொய் சொன்ன, என்னைய கொல்லணும்னு அவசியம் என்ன, உண்மையை சொல்லு. நம்ம பெர்லி டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க, எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை கொன்னது நீ தான், எங்கள் அம்மாவுக்கு உனக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே எனக்கு தெரியும், எங்கள் அம்மா வேணுங்கிறதுக்காக நீ எங்கள் அப்பாவை கொன்ன, ஆனால் எங்கள் அம்மாவை ஏண்டா கொன்ன பாவி, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னால் நடந்தது என்னன்னு சொல்லி தெரியாமல் அனாவசியமாக கத்தாத அப்படின்னு அவர் நடந்ததை சொல்ல வராரு. நம்மளுக்கு ஹேமந்த் இங்கே வந்து கேட்டுட்ருக்காரு, காலேஜ் டயத்தில் உங்கள் அம்மாவுக்கு எனக்கும் லவ் இருந்தது உண்மைதான், அந்த டயத்தில் ஒரு இன்ஃபெக்சுவேஷன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த ஃபோட்டோவை பாருன்னு சொல்லி காமிச்சா நம்மளுக்கு இறந்து போன ஜான் ஆப்ரஹாமோ இங்கே அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எங்கள் அப்பாவோட நீ எப்படி ஃபோட்டோ எடுத்தனா, உங்கள் அப்பா தான் என்னை பார்க்கறதுக்காக வந்தார், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட், யாருக்கு பிஸ்னஸில் என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு கன்சல்ட் கொடுத்து அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு வர்றது தான் என்னோட வேலை. உங்கள் அப்பாவோட கம்பெனியில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமானா, இறந்து போன ஜான் ஆப்ரஹாமோட கம்பெனி பேர் கேடி இண்டஸ்ட்ரீஸ், அவங்க அப்பா பேர் டேவிட் ஆப்ரஹாம். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வேறு லெவலில் டெவலப் பண்ணி வச்சுருக்கும் போது திடீர்னு நான் ஆன்மீக வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சொத்து மொத்தத்தையும் பையன்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் பையன் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனதில் நம்மளுக்கு கம்பெனி ரொம்பவே நஷ்டத்தில் ஓடுது. மொத்த ஷேர் ஹோல்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஓகே ரைட்டு, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த 2 நாள் டைம் போதும், அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னவர் நம்மளுக்கு இங்கே தேவனை பார்க்க வராரு. நம்ம தேவன்கிட்ட வந்து கம்பெனியில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சொல்லி அவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. இதுதான் என்னோட நிலைமை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கப்ப எல்லாருமே சொன்ன பேர் உங்கள் பேர் மட்டும்தான், ஆனால் உங்கள்கிட்ட உதவி கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எதிரியாச்சே, என் ஒய்ஃபோட எக்ஸ் லவரில் அப்படின்னா நம்ம அர்ஜுன் இங்கே சிரிச்சுட்டு, ஏங்க நீங்கள் வேறு அதை வேறு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ரிப்போர்ட் பார்க்குறாரு. ரிப்போர்ட் பார்த்தா உங்கள் இதில் இருக்க பிரச்சனை அடிக்கடி ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்கிறது செய்கிறது தான், இதை ஃபுல்லாக செய்கிறது யாருன்னா உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான், வெளியே இருக்கவங்க யாரும் கிடையாது. அதனால் நம்ம ஒன்று வழி பண்ணலாம், உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள் லேபர்ஸ்க்கே விற்றுருங்க, அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு நீங்கள் அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அவங்களோட ஷேர்ஸை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ லேபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாயும் தனக்கான ரூபாங்கிறதுனால அவங்க உண்மையாக உழைக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அந்த ஷேர் ஹோல்டர் பிரச்சனையுமே தீந்துரும்னா அவர் அப்படியே ஒரு செகண்ட் இது சாத்தியமானு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு உங்களோட கசின் பாலா இருக்காரு, நானும் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் எனக்குமே நல்ல க்ளோஸு, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக போங்க, உங்களோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு நான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார், இவங்க ஒய்ஃப் டீமே ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். மா நான் தேவனை பார்க்க வந்திருக்கேன், தேவநாராயணன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, நம்ம அர்ஜுனோட பேர் தான் தேவநாராயணன். ஆனால் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, கண்டிப்பாக அவர் சூசைட் பண்ணியிருக்கலாம் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்கிற நிம்மதியோடு போனார்.
உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கேடி இண்டஸ்ட்ரீஸை மறுபடியும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்கள் அம்மாவை சந்திக்க வேண்டியது வந்துச்சு. உங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து இல்லை என்னால் முடியாது, நான் வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா நம்ம தேவன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் இருக்கேன், நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் செய்யுங்க, கம்பெனி நல்லபடியாக மறுபடியும் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு நம்ம தேவன் சொன்ன மாதிரி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உங்களோட ஷேர்ஸை விற்றுருங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி பிரச்சனை பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஸ்டீஃபன்கிறவர், ஏய் இது நீயா எடுத்த முடிவில்லை, உன் பின்னாடி இருக்கானே தேவன் உன்னோட எக்ஸ்லவர், அவனு நீங்கள் சேர்ந்து தானே இவ்வளோவே பிளான் பண்ணியிருக்கீங்க. சார் அனாவசியமாக பேசாதீங்க, நீங்கள் உங்களோட ஷேர்ஸை எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே செட்டில் பண்ணணும்னு எழுதி கொடுத்த பேப்பர் இன்னும் என் புருஷனோட டேபிளில் தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சுட்டேன்னா நீயும் உன்னோட எக்ஸ்லவர் சேர்ந்து உன் புருஷனை கொண்டுட்டு மொத்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகி போன எலிசபெத்து, ஸ்டீஃபன் உங்களை அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, ஊங்கி அரைகிறதுக்கு முன்னாடி மரியாதை இங்கேருந்து வெளியே போகடா அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இங்கே பெர்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு தப்பாக எல்லாரும் சொல்லி வச்சுருப்பாங்க. இதை வந்து இங்கே அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. தேவன் உங்களையும் என்னையும் பற்றி என் பொண்ணுகிட்ட தப்பாக எல்லாரும் சொல்லி வச்சுருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இப்போ என்கிட்ட பேசுகிறது கூட கிடையாது அப்படின்னு சொன்னால் அர்ஜுன் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது உங்கள் கம்பெனி நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட வேகமாகவே கேடி இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்து வருது, நீங்கள் இனி தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள், எப்போ உங்கள் கம்பெனிக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணால் போதும், நான் உனக்கு சப்போர்ட்டுக்காக இருப்பேன், உன் பொண்ணு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான நாள் வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் கேடி இண்டஸ்ட்ரீஸை எலிசபெத்திட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பி வந்துட்டாரு. எனக்கு அது வரைக்கும் தான் தெரியும், ஆனால் மறுபடியும் பார்த்தேன்னா உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன், ஏன் நீங்கள் அம்மா இறந்ததுக்கு வரலன்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அவங்க சாவுக்கு வந்து அங்கேயும் யாரையும் சங்கடப்படுத்தணும்னு நான் விரும்பலை, அதனால் மட்டும்தான் நான் வரலை. எனக்கு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பாலன் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார், அதே மாதிரி உங்களை கிட்னாப் பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி சொன்ன உடனேவே பாலன் எனக்கு சொல்லிட்டாரு, அதுலேருந்து உங்களை க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ நீங்கள் அங்கேருந்து கிளம்புனதோ எனக்கு பாலன் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஆனால் நீங்கள் வேறு ரூட்டில் வந்தப்போ இங்கே அட்டாக் நடந்தோடனே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சுச்சு. அப்போ அந்த ஸ்டீஃபன் தான் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டிருப்பானான்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, என்னையுமே வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனது அந்த ஸ்டீஃபன் தான், ஆனால் கண்டிப்பாக கொல்ற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா கொன்னாலும் அதனால் அவனுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, அதனால் இது யார் செஞ்சாங்கிறத கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பாலனையும் இங்கே வர சொல்கிறாங்க. உன்னை நேற்று அட்டாக் பண்ண வந்தவங்கள ஒருத்தனை நான் பிடிச்சி வச்சுருக்கேன், அவன்கிட்ட எவ்வளவோ அடித்து பார்த்தாலுமே பார்த்தேன்னா அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறா, எந்த வித இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதில் வந்த ஹெட் ஒருத்தனை தான் நம்ம அர்ஜுன் பிடிச்சி வச்சிருப்பாரு, எவ்வளவு அடித்தாலும் அவன் வாயே திறக்கலை. இங்கே நம்ம ஹேமந்தும் போய் அடின்னு அடிக்கிறாரு, எந்த யூஸும் கிடையாது. நம்மளுக்கு பெர்லி பார்த்தீங்கன்னா அவனை சட்டையை பிடிச்சி அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அப்படி பண்ண பாவி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கேட்கும்போது அவன் கழுத்தில் இருக்க செயின் நம்மளுக்கு பெர்லி கையில் வந்தா அது வரைக்கும் பேசாமல் இருந்தவன், வேணா அந்த செயினை கொடுத்துருங்க, அந்த செயினை கொடுத்துருங்கன்னு பதறாரு. பதறின உடனே அர்ஜுன் அவனை ஒரே எத்திட்டு அந்த செயினை வாங்கி பார்த்தா அந்த லாக்கெட்டுக்குள்ள 7 ஹில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு சாகிறதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன 7 ஹில்ஸ் இதுவாக தான் இருக்கணும், இந்த 7 ஹில்ஸ் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம பாலா எல்லாரோடையும் சேர்ந்து பிளான் பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்கு தூண்டில் புழு இருக்குது, இந்த புழுவை வச்சு மீனை பிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சா பிளான் பண்ணி நம்ம ஹேமந்த் இவரை சண்டை போடுற மாதிரி தப்பிக்க விடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் ஒரு லோடு வேனை ஓட்டிகிட்டு வர மாதிரி நம்ம பாலா வந்தால் டக்குன்னு அந்த வண்டியை நிப்பாட்டி, அண்ணே அவசரமாக போகணும், நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஏறிக்கிறாரு. அந்த வண்டியில் வெப்கேம்லேருந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்லேருந்து எல்லாத்தையும் வச்சு இங்கே அர்ஜுன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஒரு ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவர் வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாரு. இங்கே அர்ஜுன் கேட்டுட்டு இது என்ன லாங்குவேஜ்னே தெரியலையேன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட டக்குன்னு இந்த லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி தெரியல, இவ என்ன பேசுகிறாங்கிறது எனக்கு கிராக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி விட்றாரு. அங்கே அதே மாதிரி பேசினவன், ஏன்னா இன்னொரு ஃபோன் பண்ணணும், ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்கன்னு மறுபடியும் வாங்கி நம்மளுக்கு கால் ஹிஸ்ட்ரி கான்டாக்ட்ஸை செக் பண்ணால் அதில் நம்மளுக்கு பெர்லியோட பேர் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் உஷாராயிட்டான், மறுபடியும் ஒரு ஃபோன் அடிச்சு அதே மாதிரியே பேசுகிறான். அண்ணே இப்போ என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால்
நம்மளுக்கு அங்கே காமிக்கிறாங்க. கரெக்டாக வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே தான் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட சொன்னால் அங்கே மொத்தமாக அடியாளுக்க வந்துட்டாங்க. வந்து நம்மளுக்கு பாலாவை அடித்து அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு அர்ஜுனோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபோன் அடித்து அவன் பேசுனது என்னன்னா, அங்கேருந்து நான் தப்பிச்சிட்டேன், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சீக்கிரமே அங்கே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்றான். ரெண்டாவது, இப்போ என் கூட வந்தவனும் அவங்களோட ஆள் தான், அவங்களையும் நான் தூக்கிட்டு வரேன், அங்கே நம்ம இடத்துல வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கானா. நம்ம அர்ஜுனும் இவங்க 3 பேருமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிளம்பி மறுபடியும் அதே இடத்துல லொக்கேஷனுக்கு போனால் அவங்க ஜீப்பை அங்கேயே காட்டுக்குள்ளே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு லாரியில் இவரையும் கடத்திட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இங்கேருந்து ஒரு லாரி தான் போயிருக்கு, அது இந்த திசையில் தான் போயிருக்கணும்னு சொல்லி கரெக்டாக அங்கே இருக்க காட்டுவாசி மக்கள் மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சார் இந்த சைடு எது லாரி போணுச்சானா? ஆமாங்க, காலையிலேருந்து வண்டி லாரிலாம் வரிசையாக இந்த சைடு போயிட்டு தான் இருக்குது. இந்த வழியில் வேறு என்ன இருக்குன்னு கேட்டால், லாஸ்ட்டில் நம்மளுக்கு வெள்ளைக்கார மாளிகை ஒன்று இருக்குது, அங்கே இன்றைக்கி விருந்துன்னு நினைக்கிறேன். விருந்தா? யார் விருந்து வைக்கிறா? என்ன விருந்துனா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நிறையா காரும் பஸ்ஸுமா பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போகும். அங்கே பார்த்தீங்கன்னா விருந்து நடக்குதுன்னா ஆடு கோழின்னு இப்படி வண்டியாக போகும். அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி அது எதுவுமே எனக்கு தெரியாது, நாங்கள் யாரும் அங்கே போகவே மாட்டோம்னு சொல்லிட்டு யாராவது வழிகாட்ட முடியுமானா வழியும் காட்ட முடியாதுன்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் அங்கேருந்து கிளம்பியே போயிடுறாங்க. அங்கே நம்மளுக்கு அர்ஜுனும் டீமும் போய் பார்த்தா அங்கே ஒரு பாலடைஞ்ச மாளிகை மாதிரி இருக்குது. நம்ம இப்போதைக்கு போகக்கூடாது, இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி வெயிட் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு இருட்டிருச்சு. அவங்க சொன்ன மாதிரியே வரிசையாக ஏகப்பட்ட காரில் பெரிய பெரிய ஆட்களாக வந்து இறங்குறாங்க. இவங்களாம் அந்த கூட்டத்தோட கூட்டமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு போய் அவங்களோட ஜிபி நிப்பாட்டிடுறாங்க. அங்கே வர்ற எல்லாருமே வரிசையில் நின்று அவங்களோட ஐடென்டிட்டியை கையிலையும் காட்டுறாங்க. கழுத்தில் $7 ஹில்ஸ்ன்னு போட்டிருக்கு, அதையும் காமிச்சிட்டு உள்ளே போனால் நம்ம அர்ஜுனும் ஹேமந்த் பெர்லி 3 பேரும் மிரண்டுட்டு கடைசியாக நின்றுட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லி நம்மளுக்கு ஐயா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் வேகமாக எல்லாரும் கிளம்பி அப்படியே கூட்டத்தோட அவங்க ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாருமே ஒரு சாத்தான் உருவம் இருக்குது. அந்த உருவத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. கையில் ஒரு விளக்க வேற கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்தா அங்கே இவங்களோட பாஸ் வராரு, கடவுள் வராரு, எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு வயசான அவர் முடியை மட்டும்தான் காட்டுறாங்க. பேக் போஸ்டில் நின்று அவரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு, செய்கிறாரு. நம்மளுக்கு அப்படியே திரும்பி சேரில் உட்காந்தா அப்போ தான் நம்மளுக்கு முகத்தை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு டேவிட் ஆபிரகாம், அதாவது இறந்து போன ஜான் ஆபிரகாமோட அப்பா. சொத்தை எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு ஆன்மீக வழியில் போயிட்டாருனாங்களே, அவர் போன ஆன்மீக வழி இதுதான். அவர் கரெக்டாக கூட்டத்தில் நின்று நம்ம பெர்லியை பார்த்த உடனே என்னோட ரத்தம் என்னைய தேடி வந்திருக்கு, என்னோட இளவரசி அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு வந்தா நம்ம அர்ஜுன ஹேமந்தும் தடுக்க போகிறாங்க. அவங்கள அப்படியே மறித்து இங்கே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சா உள்ளுக்குள்ளே தான் பாலாவும் இருக்காரு. தாத்தா நீங்கள் என்ன தாத்தா இங்கே அப்படின்னு கேட்டால், நீ தான் இதோட இளவரசி, அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரி அதில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு இவனை ரெடி பண்ணுங்க பூஜைக்குன்னு சொல்லிட்டு இங்கே நேராக வந்தா அம்மா பாலாவும் அர்ச்சனும் மிரண்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் பையனையும் மருமகளையும் என்ன பண்ணீங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனை காட்டுறாங்க. ஜான் ஆபிரகாம் ஃபோனில் பேசிட்டு கரெக்டாக கார் எடுக்க போவார் இல்லையா, அப்போ காரை தட்டி கூப்பிட்றது நம்மளுக்கு இந்த அடியால் தான். கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு கொடுத்தா, மகனே நான் தான் உங்கள் அப்பா டேவிட் ஆபிரகாம் பேசுகிறேன்னு சொன்னோடனே, அப்பா என்னப்பா எங்கப்பா இருக்கீங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறாங்க. இங்கே வந்த உடனே, அப்பா நீ என்ன பைத்தியமா, நீ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கப்பா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், செய்யணும்னா டேய் இந்த உலகத்தையே ஆள்றதுக்கான சக்தியை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பைத்தியக்காரத்தனமாக பேசாமல் என் கூட வந்து நீயே சேர்ந்துருன்னு சொன்னால், அப்பா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லையா என்னையவாவது விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து திட்டிட்டு கிளம்பிட்டாரு. நம்மளுக்கு அன்னைக்கு கரெக்டாக மறுபடியும் நைட்டு காரில் விரட்டினதை காட்டினாங்களே, அந்த சீனை காட்டுறாங்க. இவர் தண்ணிக்குள்ளே குதிச்சாலும் மறுபடியும் இவரை தூக்கிட்டு வந்து அவனுக்கு நான் மறுபடியும் ஒரு 2 நாள் டைம் கொடுத்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் அவன் இங்கே சாத்தான் கூட சேர்றதாவே இல்லை, அதுக்கு மேலே என் மகனாவே இருந்தாலும் சரி என்னோட பூஜைக்கு தடையாக இருந்தால் அவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நான் என் மகனையே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விஷயம் எலிசபெத்துக்கு தெரிய வருது. எலிசபெத் இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு பேர் தான் 7 ஹில்ஸு. இங்கே வராங்க. இங்கே வந்து கேட்டால் வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக நம்ம தாத்தா கூப்பிட்றாரு. நீங்கள் எப்படி உங்கள் பையனே கொள்ள மனசு வந்துச்சு செஞ்சிச்சு, போலீஸு சட்டம் எல்லாம் சும்மா இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கோமா இங்கேருந்து திட்டிட்டு கிளம்புனா, என் மகனையே வேணான்னு சொல்லிட்டேன், என் மருமகளை மட்டும் சாத்தானுக்கு எதிராக செயல்பட விடுவேனா அப்படின்னு மருமகளையும் லாரியை வச்சு அடித்து தூக்கி கொலை பண்ணிடுறாரு. இப்போ என்னோட ரத்தம் இங்கே வந்திருக்கு, அவளை நான் சாத்தானுக்கு பலி கொடுத்தேன்னா 3 நாளில் மறுபடியும் உயிர் தெளிந்து உட்கார்ந்துருவா. அப்படி உயிர் தெளிந்து வந்துட்டா இந்த உலகையே ஆளக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடைக்கும்னா, யோ என்ன பைத்தியக்காரனா இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயங்கரமாக அங்கே சண்டை போடுறாங்க. அடிச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு அங்கே பலி கொடுக்க போகிற நம்ம பெர்லியவும் இவர் காப்பாற்றிடுறாரு. அதே மாதிரி நம்ம பாலாவோட ஆளுக்க போலீஸை கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே ஒன்றா கூடுனா, சார் டேவிட் ஆபிரகாம் எப்படி இப்படி மாறினாரு, இங்கே அவரோட சேர்ந்து அரெஸ்ட் ஆன எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புள்ளிகளாக இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. இன்னமுமா சார் இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்குது? அவர் எப்படி சார் தான் பேத்தியவே கொல்ல பார்த்தாருன்னா, பேத்தியை மட்டும் இல்லை, ஏற்கனவே தன்னோட மகன் அவங்க மருமக 2 பேரையுமே கொன்னது இவர் தான். இப்போ பேத்தியும் கொல்ல பார்த்தாரு, ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த மூட நம்பிக்கை இன்னமும் இருக்கா? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இப்போ இல்லைங்க, எப்போலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு அப்பா அம்மாவே தன் பிள்ளைங்களை கொண்டுட்டு 3 நாளில் உயிர் தெளிந்துருவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இல்லையா, அதே மாதிரி இன்னும் இந்த நரபலிலாம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஷார்ட்கட். சீக்கிரமாக பெரிய ஆளாயிரணும், சீக்கிரமாக பணக்காரனாயிரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. அதுதான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம். இவங்களெல்லாம் மாற்றவும் முடியாது, இவங்க மாறவும் மாட்டாங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க நீங்கள் இதை மாற்றணும், நீங்கள் மட்டும்தான் இதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அர்ஜுன் அட்வைஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஏற்றிட்டு போன நம்ம எல்லாரையும் காமிச்சோம்னா, அவர் அப்படியே வேனில் உட்காந்து பயங்கரமாக மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளுக்கு ஜீப்பு போகிறதோட நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த படத்தில் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று தான் நண்பா, எல்லாருமே இந்த உலகத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் ஷார்ட்கட்டுங்கிற பேரில் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உண்மையாக மட்டும் உழைங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாருமே சாதிப்போம் நண்பா. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ அந்தளவுக்கு வியூஸ் போகலை செய்யலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் வீடியோவும் வியூஸ் போகும், நானும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்கிற வேலையை உண்மையாக செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்வோம் நண்பா. ஆனால் அதுக்காக என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்க யாரையுமே கஷ்டப்படுத்தி கண்கலங்க விடாதீங்க. நீங்கள் உழைங்க, அது தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், முடியலைனாலும் யாருக்கும் கெட்டது மட்டும் செய்யவே மாட்டோம். இதுதான் என்றைக்குமே நம்ம சேனலோட உறுதிமொழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.